தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திப்பது குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வ.உ.சி.யின் 89வது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லையில் உள்ள மணிமண்டபம் சென்ற செங்கோட்டையன் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செங்கோட்டையனிடம் கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது சஸ்பென்ஸ், பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்தபடி புறப்பட்டுச் சென்றார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். கோவையில் நாளை நடைபெறும் தென்னிந்திய விவசாயிகள் வேளாண் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதையொட்டி கோவை மாநகரம் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் கிளம்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில், தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 14.11 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் அரிசி கொள்முதல் இலக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அளவை உயர்த்தி திருத்தம் செய்திட அனுமதி வழங்கும்படி கோரிக்கை வைத்துள்ளார். அதோடு வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதோடு செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். நாளை தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நேரில் சந்தித்து பேசுகிறார். இச்சந்திப்பின் போது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் மோடியை சந்திப்பார் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கோரியுள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ஆசம் கான், அவரது மகன் அப்துல்லா ஆகியோருக்கு இரட்டை பான் கார்டு வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 வெவ்வேறு பிறந்த தேதிகளை பயன்படுத்தி பான் அட்டைகளை பெற்றதாக 2019ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் அப்துல்லா தனது தந்தையோடு சேர்ந்து போலியான அட்டையை பெற்றுள்ளதை நீதிமன்றம் உறுதி செய்தது. ராம்பூரில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் குற்றவாளிகள் என அறிவித்து தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இருவரும் உடனடியாக காவலில் எடுக்கப்பட்டனர். ஜப்பானில் கிஃபு என்ற பகுதியில் கரடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை விரட்ட வனத்துறையினர் வித்தியாசமான நடைமுறையை கடைபிடிக்கின்றனர். நாய் குரைக்கும் ஒலியை பதிவு செய்து அதை ட்ரோன் மூலமாக கரடிகளை நெருங்கிச் சென்று ஒளிபரப்புகின்றனர். இதனால் அஞ்சிய கரடிகள் காட்டுக்குள்ளேயே ஓடிவிடுகின்றன. கரடி கடித்த 6 மாதங்களில் 220 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் வனத்தை விட்டு வெளியேறும் கரடிகள் அருகே மரங்களில் உள்ள ஆப்பிள்களை கடித்து வீணாக்குகின்றன. ஜப்பான் சொல்லும் தங்கள் மக்கள் இந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்க அமெரிக்கா, பிரிட்டன் நாட்டு அரசுகள் எச்சரித்திருந்தன. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 14.11 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் அரிசி கொள்முதல் இலக்காக 16 லட்சம் மெட்ரிக் டன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த அளவை உயர்த்தி திருத்தம் செய்திட அனுமதி வழங்கும்படி கோரிக்கை வைத்துள்ளார். அதோடு வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதோடு செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சையில் கவிஞர் சிநேகனின் தந்தை உருவப்பட திறப்பு விழாவில் பங்கேற்ற கமல்ஹாசன், மாற்று கருத்து இருந்தே ஆக வேண்டும், அதுதான் ஜனநாயகம், அப்படித்தான் டெலிவிஷன் மீது ரிமோட்டை தூக்கி வீசினேன் என்று கூறினார். நான் தூக்கி வீசியதும் விமர்சன உரிமையே சிலர் தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். அந்த ரிமோட்டும் சரி, கல்வி உரிமையும் சரி, மாநில அரசிடம்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணியில் சேர்ந்ததாக கமல்ஹாசன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆகா, அங்க போகக்கூடாதுயா. ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல, நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சொன்னாருங்க. கடலூரில் சுற்றுச்சூழலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அச்சுறுத்தலாக உள்ள சிப்காட் தொழிற்சாலைகளாக நிலம் கையகப்படுத்தப்படும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் கடலூர் மாவட்ட மக்களுக்காக தானே களமிறங்கி போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்களால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1119 ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்களை பறிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அன்புமணி சாடியுள்ளார். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா ஒரு நரி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ குற்றஞ்சாட்டியுள்ளார். போதைப் பொருள்களுக்கு எதிரான நடைபயணத்துக்கு தொண்டர்களை தேர்வு செய்வதற்காக அக்கட்சி சார்பில் திருச்சியில் நேர்காணல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ மல்லை சத்யா எழுப்பிய குற்றச்சாட்டு தொடர்பாக பதிலளித்தார். எமுக்காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான். திருப்பூரில் குடியிருப்பு பகுதியின் சாலையோரம் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றக் கோரி வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சிறு பூலுவப்பட்டி சாலையில் உள்ள காலி இடத்தில் கொட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் இதர ஊழியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் ஆசிரியர், முதல்வர் உட்பட மொத்தம் 14,967 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில் சேர விரும்பும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் cbse.nic.in மற்றும் kvsangathan.nic.in இணையதளங்கள் மூலமாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கணினி வழி தேர்வு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும். பாஜக கூட்டணியில் விஜய் இணையக்கூடும் என்ற சபாநாயகர் அப்பாவுவின் ஆசை நிறைவேறும் என்று
தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளையொட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக போராடுவதற்கு வருவாய்த்துறை அலுவலர்களை திமுக அரசுதான் தூண்டிவிட்டதாக கூறினார். கூட்டணி குறித்த கேள்விகளுக்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டணியை பற்றி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா நாள் இருக்கு, 1.5 மாசம் இருக்கு, பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் அந்த கூட்டணி வியூகத்தை பெறது அவுத்தாதான முடியல. ஜனவரியில் வந்தாலும் அதான் ஒண்ணு இல்ல. அதான் என்ன, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்களில் இல்லாம ஆயிடும். உதாரணம் நான் பகிரங்கமாவே சொல்றேன். 96ல் அம்மாவும் காங்கிரஸும் சேர்ந்து இருந்துச்சு, எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மாறி தான் நடந்துச்சு. அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை 2011 ஏற்பாடு பண்ணாங்க. அம்மா தான் ஜெயிச்சாங்க. டெல்லியில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகளை தொடங்கியுள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு மற்றும் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழக மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 மருத்துவர்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகத்திற்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையே நிதி பரிவர்த்தனைகள் நிகழ்ந்திருக்கின்றனவா என்பதை கண்டறிய அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 2வது நபரான ஜசீர் பிலால் வானியை 10 நாட்கள் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. காஷ்மீர் இஸ்லாமியர்கள் அனைவரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற வடமாநில முதல்வர்கள் கூட்டத்தில் இக்கோரிக்கையை தான் வைத்ததாக ஒமர் அப்துல்லா தெரிவித்தார். டெல்லி குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும், அதே நேரம் காஷ்மீரிகள் அனைவரையும் பயங்கரவாத ஆதரவாளர்களாக பார்க்க வேண்டாம் என்றும் ஒமர் அப்துல்லா அண்மையில் கூறியிருந்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வரும் அப்பாவி மக்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரக்கூடாது என்றும் ஒமர் அப்துல்லா கூறியிருந்தார். இருமல் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்து கடைகளில் விற்கக்கூடாது என்ற புதிய விதியை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதுகுறித்து விரிவான ஆய்வறிக்கை அளிக்க நிபுணர் குழுவுக்கு மத்திய மருந்து ஆலோசனை குழு அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் இருமல் மருந்துகள் கே பிரிவில் வருவதால் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி கடைகளில் தாராளமாக விற்கப்படுகிறது. அண்மையில் மத்திய பிரதேசத்தில் நச்சு கலந்த இருமல் மருந்தை குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தன. இதனால் இருமல் மருந்துகளுக்கும் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளது. நுகர்வோர் சேவை குறைபாடு மற்றும் பொருட்கள் குறைபாடு தொடர்பான புகார்களை ஜாக்கிரதி இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்தளம் கடந்த ஜனவரி மாதம் முதல் செயல்பாட்டில் இருப்பதாகவும் 1,27,000 வழக்குகளுக்கு தீர்வளித்துள்ளதாகவும் மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு பெற்றுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இத்தளத்தை பயன்படுத்திக் கொள்வதில் குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களில் உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் புகார்களை எந்த மொழியினரும் எந்த வயதினரும் எளிதில் பதியும் வகையில் வசதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது குறித்த அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கை 2 வாரங்களில் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற தொடரில் சமர்ப்பிக்கப்படும். இக்குழுவின் பரிந்துரைப்படி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிக்கப்படும். கடந்த 2 நிதிக்குழுக்களுக்கு மாநிலங்களுக்கு 41% வரி வருவாயை அளிக்க பரிந்துரைத்திருந்தன. தற்போது வரி வருவாய் பகிர்வில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட அரசுகள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் அரவிந்த் பனகாரியா என்ன கூறியுள்ளார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. டெல்லியில் பல்வேறு நீதிமன்றங்கள் 2 CRPF பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது புரளி என தெரியவந்துள்ளது. டெல்லியில் உள்ள துவர்கா, சாகேத், பாட்டியாலா ஹவுஸ் ஆகிய நீதிமன்றங்கள் CRPF நடத்தும் 2 பள்ளிகளுக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மேலும் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு CRPF பள்ளிகள் துவர்கா நீதிமன்றத்தில் குண்டு வைத்ததாக கூறியதை அடுத்து சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் இந்த
இந்த மிரட்டல் புரளி என தெரியவந்தது. கருடா 2025 என்ற பெயரில் இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து வான் பாதுகாப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. 2003ஆம் ஆண்டு முதல் இவ்விரு நாடுகளும் இணைந்து வான் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த ஆண்டின் பயிற்சிக்காக இந்தியாவின் முக்கிய போர் விமானமான சுகோய் Su-30 MKI என்ற விமானங்களுடன் இந்திய விமானப்படையினர் பிரான்சிற்கு சென்றுள்ளனர். அங்குள்ள மாண்டி மார்சான் என்ற விமான தளத்தில் தொடங்கிய கூட்டுப் பயிற்சி நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இலக்குகளை துல்லியமாக தாக்குவது, ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த தாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான பயிற்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. இந்தியா முன்னேற இளைஞர்கள் வாரம் 72 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்த தொழிலதிபர் நாராயணமூர்த்தி தனது வாதத்திற்கு உதாரணமாக சீனாவை சுட்டிக்காட்டினார். சீனாவின் வளர்ச்சிக்கு அதன் 9-9-6 என்ற பணி நேர கலாச்சாரம்தான் காரணம் என்று நாராயணமூர்த்தி கூறியுள்ளார். சீனாவில் காலை 9 மணி தொடங்கி இரவு 9 மணி வரை வாரம் 6 நாட்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விதி உள்ளதைத்தான் நாராயணமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். வாரம் 72 மணி நேர வேலை என்று நாராயணமூர்த்தி முன்பு கூறியிருந்தது கடும் விமர்சனங்களை சந்தித்ததுடன் விவாத பொருளாகவும் மாறியிருந்தது. தென்னிந்திய திரையுலகிற்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோத இணையதளத்தை உருவாக்கி நடத்தி வந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இம்மாடி ரவி என்பவர் வெளிநாடுகளில் இருந்தபடியே 2019ஆம் ஆண்டு முதல் ஐபொம்மா என்ற சட்டவிரோத இணையதளம் மூலம் புத்தம் புதிய தென்னிந்திய திரைப்படங்களை வெளியிட்டு வந்துள்ளார். இதனால் பெரும் பொருட்செலவில் தயாராகும் திரைப்படங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. திரைத்துறையை அழிக்கும் ஐபொம்மா உள்ளிட்ட சட்டவிரோத இணையதளத்தை ஒடுக்குமாறு தென்னிந்திய திரைத்துறையினர் காவல்துறையில் முறையிட்டு வந்தனர். அதன் பேரில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட ஹைதராபாத் காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு இம்மாடி ரவியை கைது செய்தனர். சினிமா பைரசி மட்டுமின்றி பயனர்களின் தகவல் திருட்டு, சட்டவிரோத சூதாட்டம் உள்ளிட்ட குற்றங்களிலும் அவர் ஈடுபட்டது தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பில் இயக்குநர் S.S. ராஜமௌலி, நடிகர்கள் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, தயாரிப்பாளர் தில்ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்று காவல்துறையினருக்கு நன்றி கூறினர். காசாவில் அமைதியை ஏற்படுத்த சர்வதேச படையை அமைக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் காசாவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழிகாட்டுதலில் சர்வதேச அமைதிப்படை பணியில் ஈடுபடவுள்ளது. இந்த படைக்கு அரபு மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் தங்கள் ராணுவ வீரர்களை அனுப்பும். மேலும் டிரம்பின் இத்திட்டம் எதிர்காலத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் அமையவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாலஸ்தீன நாடு உருவாவதை அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அனுமதி திட்டத்தை ஏற்க முடியாது என ஹமாஸ் கூறியுள்ளது. தென்சீன கடற்பகுதியில் சீன கடற்படை தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இடைவெளியின்றி 24 மணி நேரமும் இப்பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதில் போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடலில் எதிரிகளை தேடி வேட்டையாடுவது போன்ற பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. தைவான் மற்றும் ஜப்பானுடன் பதற்ற நிலை அதிகரித்து வரும் நிலையில் இப்பயிற்சிகள் கவனம் பெறுகின்றன. குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரதான அருவியில் வளைவை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து விடுவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் சோழவரம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. ஏரிக்கரையை பலப்படுத்தும் பணி நடைபெறும் நிலையிலும் ஏரிக்கரை சேதம் காரணமாகவும் மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்தும் உபரி நீர் திறக்கப்பட்டது. முன் அறிவிப்பு இன்றியும் கால்வாயிலிருந்து வெளியேறிய நீர் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்களை மூழ்கடித்தது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நடவு செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. கனமழையால் நரிமனம், கோபுராஜபுரம், வல்லப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.